கால் வீக்கத்தையும் பொருட்படுத்தாமல் தினமும் 13 மணி நேரம் பரப்புரை செய்து வருவதாக சிதம்பரம் தொகுதி வேட்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருமான திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது நெறியாளர் அபிநயா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பிஸி ஷெட்யூல் எப்படி நீங்க டேக்கிள் பண்றீங்க சார்? தினம் காலையில 8:30 அல்லது 9 மணிக்கு வண்டியில ஏறணும்னா 13 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் தொடர்ச்சியா பிரச்சார வண்டியிலேயே நிற்க வேண்டியிருக்கிறது. கடுமையான வெயிலும் கூட. எல்லாவற்றையும் விட இயக்கத்தோழர்கள், பொதுமக்கள் வந்து நம்மை சூழ்ந்து கொள்வது, அவர்கள் இறங்கி கோவிலுக்கு வர வேண்டும், கடவுளை சாமி கும்பிட வேண்டும், மக்கள் பெண்கள் வரிசையாக நின்று தருகிற அந்த வரவேற்பு, ஆழம் எடுத்து வரவேற்கிற அந்த வரவேற்பை ஏற்க வேண்டும், கூட்டணி கட்சி கிளை பொறுப்பாளர்கள் செய்கிற சிறப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இறங்கி ஏறுகிற அந்த ஒரு சிரமமும் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் அந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு 60 இடத்துல பேசணும்னு அவங்க ஷெட்யூல் போட்டால் கூட 20லிருந்து 30 தான் என்னால் ரீச் ஆக முடியுது. நாளைக்கு 100 பேருக்கு மேலே காலையில் வந்துடுறாங்க, 100-150 பேர் மேலே வந்துடுறாங்க, வெளியூர்ல இருந்து வந்துடுறாங்க. இரவு ராத்திரி நான் 1 மணிக்கு வந்தேன். 1 மணிக்கு அங்கே ஒரு 50-100 பேர் லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெயிட் பண்ணாங்க. அந்த மக்களை எல்லாம் சந்திச்சுட்டு ராத்திரி நான் படுக்க போகும்போது மணி 3. இப்போ காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். 6 மணிலேருந்து கட்சி தோழர்கள், பொதுமக்கள், பார்வையாளர்கள் அவங்கள எல்லாம் சந்திச்சு முடிச்சுட்டு இப்போ நான் பிரச்சாரம் தொடங்கக்கூடிய புள்ளியை நோக்கி போகிறோம். இது ரொம்ப கடுமையான ஒரு பணி தான். இது உடலுக்கும் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். கால்கள் எல்லாம் இப்போ ஒரு வாரத்தில் எனக்கு 2 கால்களும் வீங்கி போய்விட்டது. முழங்காலில் இருந்து பாதை வரையிலும் யானைக்கால் மாதிரி வீங்கி இருக்கு. இவ்வளவு விஷயங்களை தாண்டி ஓடிதான் ஆகணும் அப்படின்னு எது உங்களை ஓட வைக்குது? 35 வருஷமா இப்படிதான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். தேர்தல் அரசியலுக்கு வராத காலத்துக்கு முன்பே 90களில் நான் மாவட்டங்களுக்கு கொடியேற்றுவதற்காக போனா காலையில 10 மணிக்கு தொடங்கினா அடுத்த நாள் 10 மணி வரையிலும் கூட கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அது மக்களை அமைப்பாக்க வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஆழமான ஒரு கருத்து மனசுக்குள்ள ஊன்றி வளர்ந்திருக்கு. மக்களை சந்திச்சாலே எவ்வளவோ உடல் வலி, மனவலி இருந்தாலும் கூட ஜனங்களை சந்திக்கும் போது அதெல்லாம் டைவர்ட் ஆயிடுது. அப்போ அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள், அவங்களுடைய ஏக்கம், அவங்களுடைய வழிகள், இதையெல்லாம் நம்ம கேட்குற நேரத்தில் நடப்பு உலகத்திலேயே நம்மளால இருக்க முடியறதில்ல. இப்போ ஒரு கட்சி தலைவரா திருமாவளவன் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பாரு திருமாவளவன்? மாணவராக இருந்த காலத்தில் ரிசர்வ் டைப்னு தான் சொல்லணும். நான் அதிகமாக கலகலப்பாக யார்ட்டையும் பேச மாட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடையாது. சினிமாவுக்கு போக மாட்டேன். இசை கச்சேரிகளுக்கு எல்லாம் டீமாக போவாங்க ஹாஸ்டலில் இருந்து, அது மாதிரி நான் போக மாட்டேன். நான் சாப்பிட்டுட்டு வீட்டில் ரூமில் உட்காந்துருப்பேன், நல்ல லைப்ரரிக்கு போவாங்க. பெரும்பாலான நேரத்தை நான் அங்கே தான் செலவழிப்பேன். எனக்கு அப்படி ஒரு திட்டமே இல்லை. அதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து ஏதாவது ஒரு பொறுப்புக்கு வரணும் அல்லது எம்எல்ஏக்கு நிற்கணும், எம்பிக்கு நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எந்த பிளானும் கிடையாது. ஆனால் அரசியல் ஆர்வம் இருந்துச்சு. அதனால ஒரு ஈடுபாடு, ஈழத்தமிழர் பிரச்சனை தான் எனக்கு முதல் தூண்டுதல், உந்துதல்.